இவர்தான் அலி. இவர் ஒரு சிறிய தொழிற்சாலையினுடைய முதலாளி ஆவார். இவருடைய வணிகம் மூலமாக 5 பேர் கொண்ட இவருடைய குடும்பத்துக்கு வசதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அலி வைத்தியசாலைக்கு செக்கப் ஒன்றுக்காக சென்றிருந்த போது அவருக்கு தெரிய வந்தது அவருடைய உடல்நிலை அவ்வளவு நன்றாக இல்லை என்று. அலி இல்லாமல் அவருடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்று இந்த பிரச்சனை வரும் வரை அவர் ஒரு நாளும் சிந்தித்ததில்லை. அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய குடும்பம் வசதியான வாழ்க்கையை வாழ தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய விரும்பினார். நேரத்தை வீணடிக்காமல் அலி ஒரு புகழ்பெற்ற காப்புறுதி நிறுவனத்துடைய ஆயுள் காப்புறுதி ஆலோசகர் ஒருவரை தொடர்பு கொண்டார். அலியின் காப்புறுதி ஆலோசகரான ராய் ஒரு நாள் அலியை சந்தித்து அலியை பற்றியும் அவருடைய குடும்பம், வருமானம் மற்றும் உடல் நலம் பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு ராய் தன்னுடைய ஆயுள் காப்புறுதியில் உள்ள அம்சங்களை பற்றி அலிக்கு அறிவுரை வழங்கினார். திடீரென்று அலி இறந்து போனால் அவருடைய குடும்பத்துக்கு என்ன ஆகும் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க சொன்னார். ஆனால் இதுவே அலி உயிர் காப்பீடு செய்திருந்தால் அவருடைய இறப்புக்கு பிறகும் அலியினுடைய குடும்பம் குறிப்பிடத்தக்க ஒரு தொகையை பெறுவார்கள். அலி இயற்கையாகவோ நோயினாலோ அல்லது விபத்திலோ இறந்து போனால் கூட அவருடைய குடும்பம் பொருளாதார ரீதியாய் பாதுகாப்பாக இருக்கும். ராய் அலிக்கு ஒரு பயங்கரமான நோய் வந்து அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் போகின்ற ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து பார்க்க சொன்னார். ஆனால் அலி தீவிர நோய் காப்பீடு இருக்குமானால் அலிக்கு சிறந்த ஒரு சிகிச்சையும் கவனிப்பும் பெறக்கூடியதாக இருக்கும். 2 நாட்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அலியின் நிலைமை என்னவாகும்? வைத்தியசாலை கட்டணங்கள், மருத்துவ கட்டணம் மற்றும் பிற கட்டணங்கள் அதிகரித்து அலியின் பொருளாதார நிலைமையை பாதிக்கலாம். இதுவே மருத்துவமனை காப்பீடு செய்திருந்தால் இந்த செலவுகளை பற்றி கவலைப்படாமல் விரைவில் குணமடைவதை பற்றி மட்டுமே சிந்திக்கலாம் என ராய் அலிக்கு ஆலோசனை கூறினார். இந்த காப்புறுதிக்கு மேலாக இக்காப்புறுதி திட்டத்துடன் பல்வேறு முதலீட்டு திட்டங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதை பெறுவதனூடாக தனது ஓய்வு காலத்தை சிறப்பாக கழிக்க முடியும் என்பதால் அலி இவ்வம்சத்தை மிகவும் விரும்பினார். ஆயுள் காப்புறுதியின் சில முக்கிய அம்சங்களும் அவற்றின் பலன்களையும் அவர் எவ்வாறு பெறலாம் என்பது குறித்து அலிக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. விண்ணப்பத்தை ஒளிவு மறைவின்றி உண்மையாக நிரப்புவது அவசியம். ஆயுள் காப்புறுதி என்பது வங்கி வைப்பு போன்றதல்ல. இது ஒரு நீண்டகால கொள்கை. நீங்கள் கட்டணங்களை தொடர்ந்து செலுத்த வேண்டும். நீங்கள் கட்டணம் செலுத்துவதை நிறுத்தினால் அதன் பலன்களை இழப்பீர்கள். கையொப்பம் இடுவதற்கு முன் கொள்கை ஆவணங்களை கவனமாக படிக்கவும். நீங்கள் கட்டணம் செலுத்துவதை நிறுத்தினால் இதுவரை செலுத்திய அத்தனை கட்டணங்களையும் திரும்ப பெறுவீர்கள் என்று நிச்சயிக்க முடியாது. ராயின் ஆலோசனையை கேட்ட பிறகு அமானா டக்காஃபுல் ஆயுள் காப்புறுதியினூடாக இந்த காப்பீடுகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு காப்பீட்டு திட்டத்தை அலி தேர்ந்தெடுத்தார். ஆயுள் காப்புறுதியில் உள்ள அம்சங்கள் பற்றி ராய் அலிக்கு கூறும் வரை அலி அது பற்றி அறிந்திருக்கவில்லை. இப்போது நாம் ராயின் விளக்கத்தை நன்கு விளங்கியிருப்பதனாலும் எல்லாம் அடங்கிய ஆயுள் காப்புறுதி திட்டத்தினால் அலி எவ்வாறு பயனடைகிறார் என்பதினாலும் அலி செய்த தேர்வை நாமும் செய்வது புத்திசாலித்தனமானது. டக்காஃபுல் ஆயுள் காப்புறுதியிடமிருந்து ஒரு செய்தி.